கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போறோம். ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 6வது படிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஒரு சின்ன வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிய தேவன் கிருபை செய்யட்டும். நம்முடைய தேவன் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். எப்போதும் சொல்ல முடியும், அவர் வல்லமையானவர். அவர் எதையும் செய்ய வல்லமையானவர். ஏசாயா 45 சொல்லும்போது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, 4ஆம் வசனத்தில் அது இருக்கு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அந்த காலையில உங்களோடு கூட பேசக்கூடிய விஷயம், கோரேஸ் அப்படின்ற ஒரு பெரிய ராஜாவின் வாழ்வில் தேவன் செய்தவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, கோரேஸ் அப்படின்ற அந்த ராஜா யார்? பெர்சிய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோனில 70 வருஷம் அவங்க சிறை கைதிகளாக இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல்கள் செய்த பாவத்தினால ஆண்டவர் அவர்களுக்கு பலமுறை வாய்ப்புகளை தந்தும் அவர்களை எச்சரித்தும் பாவத்தை விட்டு விலகாமல் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எல்லாம் அவர்கள் செய்ததுனால ஆண்டவர் அவர்களை அந்நிய ராஜாக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே 70 ஆண்டு காலம் அவர்கள் பாபிலோனிலே சிறைகளாக இருந்தார்கள். அந்த 70 ஆண்டுகளின் பாதியில கோரேஸ் என்கிற ராஜா, பெர்சிய ராஜாவும் மேதியாவினுடைய ராஜாவும் சேர்ந்து இணைந்து பாபிலோனை மேற்கொண்டு ஜெயித்தார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் கோரேஸ் ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாக, இப்படி ஒரு பெர்சிய ராஜா கோரேஸ் வருவான், என் தாசனாகிய கோரேசை நான் எழுப்புவேன், அவன் என்னுடைய நீதியை நிறைவேற்றுவான், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் விடுவித்து எருசலேம் நகரத்தை கட்டி தேவாலயத்தை கட்டுவதற்கு அவனை நான் பயன்படுத்துவேன் என்றெல்லாம் அவன் மேல கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு ஆண்டவர் வச்சிருந்தார். அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி வைத்திருந்தார். கோரேஸ் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும் ஆடு மேய்ப்பவர்களாலே வளர்க்கப்பட்டு ஒரு இராணுவ வீரனாக மாறி பின்பு அவன் ஒரு அரசனாக அவன் வந்தான். இந்த கோரேஸ் என்பவன் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். வேதத்துல ஒரு பிறக்கு முன்பதாக பெயர் வைக்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்தான். நாம் வாசிக்கிற போது 8 பேர்கள் அப்படி இருக்கிறார்கள். நான் அவர்களுடைய பெயர்களை கூட உங்களுக்கு தகவலாக சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு 8 பேர். இஸ்மவேல் ஆதியாகமம் 16 இருக்கு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பேர் சொல்லப்பட்டது. ஈசாக்கு ஆதியாகமம் 17, அவன் பிறக்க முன்னாடி தீர்க்க தரிசனமாக அவனுக்கு பேர் சொல்லப்பட்டது. சாலமோன் 1 நாளாகமம் 22 அவன் பிறக்க முன்னாடி பேர் சொல்லப்பட்டது. யோசியா ராஜா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பெயரை வேதத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 13. ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல மகேர் சலால் அஸ்பாஸ் அப்படின்ற ஒரு மனிதனை பற்றி, தீர்க்கதரிசியினுடைய புத்திரரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 7 ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானன் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். கோரேஸ் சேர்த்துக்கலாம், 6வது கோரேஸ், 7வது யோவான் ஸ்நானகன், 8வது உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பெயர்களில் வேதத்துல இப்படி வாசிக்கிறோம்.
அதுல முக்கியமா அந்த கோரேசை பத்தி இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் அவனை குறிச்சு ஸ்தோத்திரம் 28ஆம் வசனத்துல இருக்கு. ஏசாயா 44:28 பாத்தீங்கன்னா கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சில விஷயங்களை கோரேசுக்கு சொல்றார். அவன் பிறக்க முன்னாடி, அவன் பிறந்த பிறகு அந்த தீர்க்க தரிசனம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. நம்மளை கொண்டு ஆண்டவர் இப்படிலாம் செய்வேன்னு சொல்றாரு. 2 விதமான ஆசீர்வாதத்தை கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒன்று, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி, உனக்கு வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாழ்பாளை முறிச்சு, உனக்கு அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் உனக்கு தருவேன். ஒன்று கோரேசுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், இன்னொன்று கோரேசால் இஸ்ரவேலுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன்னு கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த கோரேஸ் இதை நம்பணும். ஏன்னா கோரேஸ் ஆண்டவர் பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இஸ்ரவேலில் பிறந்தவன் அல்ல, பெர்சியாவில் பிறந்தவன். அவன் கர்த்தரை அறியாதவன், விசுவாசம் இல்லாத ஒரு இடத்துல வளர்ந்தவன். கர்த்தரை அறிந்தவர்களே சில நேரத்துல கர்த்தர் சொன்னதை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்கும் போது, கர்த்தரையே அறியாத ஒரு புது ஆளு ஆண்டவருடைய வார்த்தையை உடனே நம்பணும்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இந்த ஆண்டவரை தெரியாத ஒரு கோரேசுக்கு ஆண்டவர் அவனை நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யறாரு. நான் உன் மூலமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறத நீ நம்பணும். உனக்கு நான் ஒரு கோணலான வழிகளை செவ்வையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்றதை நீ நம்பணும். இந்த நம்பிக்கை உனக்கு வரணும்னா நான் யாருன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு முதல்ல ஆண்டவர் அவனுடைய ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தன்னை பற்றி சொல்றாரு. நான் சொல்ற வார்த்தையை நீ நம்பணும்னா என்னைய நம்பினாதான் என் வார்த்தையை நம்புவேன். ஆமாவா இல்லையா? இன்னொன்னும், என்னைய உங்களுக்கு பிடிச்சாதான் என் வார்த்தையே உங்களுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். பாஸ்டரை பிடிக்கலன்னா பாஸ்டர் சொல்ற வார்த்தை உங்க காதுக்குள்ள போகவே போகாது. பேசுகிறவர்களை நம்பினாதான் பேச்சை நம்புவோம். ஆமாவா இல்லையா? பேசுறவங்களை நம்பலன்னா பேச்சை நம்ப மாட்டோம். அப்படிதானா? ஆமா, ஸ்தோத்திரம். நான் ஒரு குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு பேசுனா நீங்க நம்புவீங்களா? அல்லேலூயா. தாள்கிட்ட போய் நம்ம கேட்கறது, அவனே ஒரு பாட்டில் வச்சு திரிறான், ஐயா இவன் பேச்ச எப்படியா கேட்கறதுன்னு தானே நீங்க நினைப்பீங்க. இப்ப பேசுகிறவர் ரொம்ப முக்கியம். பேசுகிறவர் மேல் ஒரு நம்பிக்கை வந்தா அந்த பேச்சு மேல ஒரு நம்பிக்கை வரும். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, கோரேசே நான் உன்னையெல்லாம் இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படியெல்லாம் உன்னை உயர்த்துவேன், ஆனா நான் சொல்றதை நீ நம்பணும், விசுவாசிக்கணும், நான் யாருன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு 3 காரியம் கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஒண்ணு, ஆண்டவர் சொல்றாரு, நான் படைக்கும் தேவன், எதையும் படைக்க வல்லமையானவர் அப்படின்றத கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அவனு பைபிள்ல ஆண்டவரை பத்தி நிறைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா கோரேசுக்கு ஆண்டவர் 3 காரியம் வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு, நான் சொல்றதை நம்பணும்னா என்னைய நம்பு கோரேசு, நான் யார் தெரியுமா, சாதாரணமான ஆள் இல்ல, நான் படைக்கும் தேவன், எதையும் படைக்க வல்லமை உள்ளவர்னு அவனுக்கு சொல்றாரு. இந்த சங்கீதம் 45 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் வானத்தை உண்டாக்கி இருக்கிறேன், பூமியை சிருஷ்டித்திருக்கிறேன், அதுல இருக்கிற மனுஷர்களையும் நான் உண்டாக்கி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய தேவன் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர், உண்டாக்க வல்லமை உள்ளவர். ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவரால் உண்டாக்க முடியும். கோரேசே நம்பு. கோரேஸ் யார் தெரியுமா? இப்போ நீங்களும் நானும் தான் கோரேசு. அந்த கோரேசுகிட்ட ஆண்டவர் பேசுன மாதிரியே இன்னைக்கு இந்த கோரேசுகள்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. கோரேசே, உனக்கும் வழிகளை திறப்பேன், உன் மூலமாக இஸ்ரவேலுக்கும் வழிகளை திறப்பேன், நீ என்னைய நம்புன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு, உனக்கும் வழி திறப்பேன், உன் மூலமாக மற்றவங்களுக்கும் நான் வழி திறக்க முடியும், என்னைய நம்பு. நான் யார் தெரியுமா? எதையும் உண்டாக்க சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர். அவன்கிட்ட சொல்றாரு, இந்த உலகத்தை நான் தான் படைச்சேன், வார்த்தையால உண்டாக்குனேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். சொல்லுகிறவர், நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் அந்த வார்த்தை இருக்கு. 44:28 கடைசியில நான் சொல்லுகிறவர்
நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர், வார்த்தையினாலே செய்கிறவர்னு நாம் படிக்கிறோம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்ப வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவர் கோரேசு கிட்ட சொல்றாரு, நான் செய்ய வல்லவர், உருவாக்க வல்லவர்னு சும்மா சொல்லல, இந்த உலகத்தை உண்டாக்குனத அடையாளமா ஆண்டவர் காட்டுறாரு. அன்பானவர்களே, இந்த உலகம் கர்த்தராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 45ஆம் அதிகாரம் 24 நாம் படிக்கும் போதும் இப்படி சொல்லியிருக்கிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு. கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டென்று, அது ரொம்ப முக்கியமான வார்த்தையா நாம் பார்க்கிறோம். 44:24 அதுல படிக்கும் போதும் கூட, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஒண்ணுமே அன்னைக்கு கிடையாது, ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த உலகம் சொல்லுது எல்லாம் தானா வந்துட்டுன்னு, ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தானா எதுவும் வரல, அது தேவனால் படைக்கப்பட்டதுன்னு. வார்த்தையினாலே பூமியை பரப்பினாராம் ஆண்டவர். ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு பைபிள்ல ஆதியாகமம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். தேவன் படைத்த வானம், தேவன் படைத்த பூமி, அதோடு கர்த்தர் சொல்றாரு ஒளியை படைத்தார்னு. 45:7 வசனத்தை படிக்கும் போது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன்னு சொல்றார். இருள் ரொம்ப அவசியமானது, ஒளி தேவைதான். இருள் எதுக்கு? ஆமா, இருள் இருந்தா தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம், அவன் உறங்க முடியும். ஆகவே எல்லாத்தையும் ஆண்டவர் படைக்கிறார். நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, சமாதானத்தையும் பார்த்து தீங்கையும் உண்டாக்குகிற தேவன். அவர் தீங்கு செய்யாதவர் தான், ஆனா தம்முடைய ஜனம் தவறு செய்யும் போது அவர்களை சிட்சிக்கிறார். அது அவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு போல தெரிகிறது. அதைத்தான் அங்க சொல்லியிருக்கு. அவர் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல, ஆனால் தேவன் தவறு செய்கிற தம்முடைய பிள்ளைகளை திருத்துவதற்காக சிட்சிக்கிறார். ஆனா அது மக்களுக்கு தீங்கு போல தெரிகிறதை ஒழிய அவர் தீமை செய்கிறதில்லை. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்குகிற தேவன்னு பைபிள்ல படிக்கிறோம். கர்த்தர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. டார்வின் கொள்கையை பற்றி நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருப்போம். அது என்னவென்றால், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகம் தானாக உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செல்லிலிருந்து பல செல் தோன்றி அது ஒரு உயிரினமாக மாறி, அது நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து அது குரங்காக மாறி, குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான்னு டார்வின் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், டார்வின் மரிக்கும் போது அவன் எல்லாவற்றையும் உணர்ந்து, நான் கடவுளுக்கு விரோதமாக நான் சொல்லி இருக்கிறேன், ஆனால் அது தவறு என்று சொன்னதாகவும், அதை அவருடைய முதிய காலத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த டார்வின் கொள்கைகளை இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். ஒருவேளை அது படிப்பிற்காக அதை படித்துக் கொண்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை. ஒருவேளை ஒரு செல்லிலிருந்து பல செல் தோன்றி உருமாற்றம் அடைந்து குரங்கிலிருந்து மனுஷன் தான் அப்படி சொன்னா, இத்தனை கோடி ஆண்டுகள், அவன் கோடி ஆண்டுகளை சொல்லுகிறான், பல கோடி ஆண்டுகளாக இந்த வானம் பூமி இருக்கிறது. இந்த உருமாற்றம் அடைவதற்கு பல கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டதுன்னு சொல்றாரு டார்வின். ஆனா அந்த அடிப்படையில குரங்கிலிருந்து மனிதன் வந்திருப்பான், ஆனால் இத்தனை கோடி ஆண்டுகள் ஆகியும் மனிதனிலிருந்து இன்னொரு உயிர் என்ன செய்யல, இன்னும் வரவில்லையே. உருமாற்றம் அடைந்து கொண்டே இருந்தால் மனிதனும் உருமாறி இருக்க வேண்டுமே, அவன் உருமாறாமல் அப்படியே தானே இருக்கிறான் என்று இப்படி எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே சொல்ல முடியும், மனிதன் தேவனால் தான் படைக்கப்பட்டான் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, ஸ்தோத்திரம், தானாக எதுவும் வந்துவிட முடியாது என்பதற்கு ஆதாரம் நிறைய இருக்கிறது. நாம் காண்கிற எதுவும் தானாக வந்தது அல்ல, நாம் பார்க்கிற எதுவும் தானாக வந்ததல்ல. நீங்கள் வேண்டுமானால் இங்கே சுற்றி பாருங்கள், ஏதாயிலும் தானாக வந்ததா என்றால் இல்லை. இல்லை, வெளியில் போய் கூட பாருங்கள், கொடைக்கானல் கூட போய் பாருங்கள், தானாக எதுவும் வந்திருக்க முடியாது. எல்லாம் பற்றுக்கும் பின்னாடி உருவாக்கின ஒருவர் இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நிச்சயமாக தேவனே வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்பதை கோரேசுக்கு ஆண்டவர் சொன்னது போல நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், வானத்தை பொழிய செய்து பூமியை விளைய செய்தேன். ஆமென். ஏசாயா 45:8 வானம் பொழியாமல் பூமி விளைகிறது இல்லை,
பனியினாலும் மழையினாலும் இந்த பூமி விளைகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விளைச்சல் வேண்டுமானால் வானத்திலிருந்து பின்மாறி மழை, அருள் மாறி மழை, தேவனுடைய வல்லமையின் ஆசீர்வாதத்தின் மழை மேல இருந்து நமக்கு வரணும். அப்போ நமக்குள்ள விளைச்சல்கள் ஏற்படும். அல்லேலூயா. அவனு சொல்றாரு, நான் படைக்க வல்லமை உள்ளவரையான்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு கோரேசே, நான் சொல்றத நம்பு, நான் யாருன்னா பாழான ஸ்தலங்களை கூட புதிதாக எழுப்புகிறவர் என்று சொல்றார். பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிற தேவன், புதுப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன்னு ஏசாயா 44 அதிகாரம் 26 வசனத்தை யாராவது சத்தமாய் படிக்கலாம். ஏசாயா, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இந்த வார்த்தை பாழான ஸ்தலங்கள் அப்படின்னா, அந்த பாழான என்ற வார்த்தையை நாம அதிகமா பயன்படுத்துறதில்ல. ஆனா எதுக்காகன்னா, ரொம்ப பாழடைஞ்ச கிணறு அல்லது வீடு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அரண்மனை பாழாய் போயிருச்சுது, அது பாத்தீங்கன்னா அது வீணானதுன்னு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்டடத்துல மரம் முளைச்சு வேர் போய் அது எல்லாம் ரெண்டா கீறி அது வேஸ்டா போயிருக்கும். அதை உடைச்சிட்டு வேற வேணா செய்யலாம ஒழிய அதை ஒன்றும் இன்னும் பண்ண முடியாது. அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றைதான் பாழானது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால பாழானதை சீர்படுத்த முடியாது அல்லது புதுப்பிக்க முடியாது. பாழாய் போனதை புதுசா தான் பண்ண முடியும். அதை சரி பண்ணாலும் சரி பண்ணப்பட்டதாக தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது எவராலும் செய்ய முடியாது, கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். பாழானதை முன்னாடி இருந்த மாதிரி மாத்துறது. புரிஞ்சா இல்லையே சொல்லுங்களேன். புரிஞ்சாதான் அது புரியும். இல்லைன்னா நிறைய இடங்கள்லாம் இன்னைக்கு அரசாங்கம் சில பாழடைஞ்சதெல்லாம் சரி பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது பார்த்தா ரொம்ப முன்னாடி உள்ளதுன்னு பார்க்க தெரியும், அது சீர்படுத்தப்பட்டதுன்னு பார்க்க தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பாழானதை சீர்படுத்துவதற்கும் மனிதர்கள் பாழானதை சீர்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதன் பாழானதை சீர்படுத்துகிறான், தேவனோ பாழானதை எடுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார், புதிதாக்குகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் 2:12 அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61:4 நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அதில் இருக்கு, எல்லாரும் கூட எடுத்துக்கலாம். ஏசாயா 61:4 வசனத்தை படிக்கலாமா? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தராலே புதிதாக கட்ட முடியும், பாழானதை புதுப்பிக்க முடியும், பாழானதை எடுப்பிக்க முடியும். இது சிலது நடக்கவே நடக்காதுன்ற இடத்துல கர்த்தர் அப்படி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மீண்டும் இஸ்ரவேல் தேசம் எழும்ப முடியாது அப்படின்ற இடத்துல தேவன் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் எழும்பினது. அல்லேலூயா. பாழாய் போயிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இல்ல ஒண்ணுமே இல்ல, வாஷ் அவுட், முற்றிலும் முடிந்து போனது. இஸ்ரவேல் தேசத்தில் சிதறி எங்கும் போயிருந்தார்கள். ஆனால் அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டினார். இஸ்ரவேலிலே விவசாயம் அற்று போனது, மக்கள் குடியிருப்பதற்கு ஏற்றது போல இஸ்ரவேல் இல்லாமல் போனது. அந்நிய ராஜாக்களாலே உப்பு விதைக்கப்பட்டு அந்த நிலம் பாழாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஒரு பொருள் உடைந்தால் அதை சரி செய்ய அல்லது சீர்படுத்தலாம், நிலத்தையே பாழாக்கினார்கள், உப்பு விதைத்து போட்டார்கள். அந்த நிலமானது விவசாயத்துக்கு பயன்படாமல் அது எதுவும் முளைக்காது. அப்படி ஒரு நிலமே பாழாக்கப்பட்டு போனது. தேவனாகிய ஆண்டவர் இன்னைக்கும் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பூர்வமானதை போல மாற்றினார், புதிதாக்கினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. பாழானவைகளை ஆண்டவர் புதுப்பிக்கிறவர், எடுப்பிக்கிறவர். உங்க வாழ்க்கையில நாமும் கூட கோரேசை போல நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும், நமக்கும் செய்ய முடியும். நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம், ஒருவேளை
இந்த விஷயம் வேஸ்ட் ஆயிடுச்சு, வீணாய் போனது, இது நடக்காது, இது திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது, இது பாழாய் போனதுன்னு நீங்க உங்க வாழ்க்கையில மனிதர்களையோ சில முக்கியமான சம்பவங்களையோ சில பொருட்களையோ உங்கள் வேலை சார்ந்ததோ ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில் இப்படி கண்ணுக்கு முன்னாடி நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே உங்க மனசுல சில காரியங்கள் தோன்கிறதா? என் வாழ்க்கையிலும் பாழாய் போன சில விஷயம் இருக்கு, நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை வருஷங்களாக நான் அதை சீர்படுத்த நினைத்தும் சரியாக்க நினைத்தும் நடக்கவில்லை நினைக்கிறீர்களா? கர்த்தராலே கூடும். கர்த்தர் சொல்றாரு, பாலானவைகளை என்னால் சீராக்க முடியும், அந்த வல்லமை எனக்கு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் 24:16 கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சங்கீதம் 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார்னு சொல்லியிருக்கு. தேவன் ஆமென் திரும்ப கட்டி எழுப்ப அவரால் முடியும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் யார் என்பதை நாம் உணராத வரை அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்மளால உணர முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் யார், அவர் எவ்வளவு வல்லமையானவர் நாம் விசுவாசிக்காத வரை அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்மால் ஒருபோதும் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்காத வரை அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவும் நடக்காது. அவருடைய வார்த்தை எனக்கு நடக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டுமானால் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற அவர் வல்லமையானவர் தான் என்று விசுவாசிக்காவிட்டால் அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்க மாட்டேன். முதலாவது அவர் வல்லமையானவர் என்பதை விசுவாசிக்கணும். கோரேசுக்கு அதை நம்ப வைக்கத்தான் கோரேசுக்கு ஆண்டவர் அடையாளங்களை கத்த சொல்றார். மூணாவது ஆண்டவர் கோரேசுக்கு சொல்றாரு, நான் வானத்தை உண்டாக்கினேன், படைத்தேன், அல்லது பாலானவைகளை எல்லாம் சிருஷ்டித்தேன், புதுப்பித்தேன்றதை விட உன்னையே நான் தான் எழுப்பினேன், உன்னையே நான் தான் சிருஷ்டித்தேன், என்னுடைய நீதி விளங்கும்படி நான் உன்னை உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும் போது, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே உன்னையவே நான் தான் உருவாக்கினேன், நீ நம்பு. அல்லேலூயா. யார் யார் வாழ்க்கையெல்லாம் பார்த்து நான் அவரை விசுவாசிக்கிறத விட என்னையவே நான் பார்த்தாலும் எனக்கு தெரியும் அவர் வல்லமையானவர்னு. நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நான் அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாரு, இவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, அதனால அவரை நம்புறேன் அப்படின்றத விட என்னையவே நான் திரும்பி பார்த்தா எனக்கே அவர் வல்லமையான காரியங்களை செஞ்சிருக்காரு, அதனால அவர் வல்லவர் நம்புறன்றவங்க மாத்திரம் கைத்தட்டி அவரை துதிக்கிறீங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாருக்கோ அற்புதம் செஞ்சாருன்னு பார்த்து அவர் விசுவாசிச்சேன்ல, அந்த விசுவாசத்தை விட எனக்கே அவர் நல்லது பண்ணிருக்காரியா, நானே உண்மையிலே இப்படி நடக்கும் நினைக்கல, ஆனா கர்த்தர் எனக்கு செய்தாரியா, அதனால அவர் வல்லமையானவர் தான்யா. என் சாட்சியை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சபையில, நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கல. நான் என் வாழ்க்கையின் கடந்த காலங்களை நான் நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் வல்லமையானவர்னு நான் தைரியமா சொல்ல முடியும். அவர் வல்லமையானவர். ஸ்தோத்திரம். நீங்க எத்தனையோ சரித்திரங்களை கூட படிச்சிருப்பீங்க. நம்முடைய இந்தியாவின் சரித்திரத்தில் கூட ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமையாக்கி நம்ம இங்கு உள்ளதான ரொம்ப மூலிகைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கொண்டு போனார்கள். மிளகு போன்ற, மயில் தோகை போன்ற, அதே போல விலை உயர்ந்த பொருட்களை இங்கிருந்து எடுத்து போனதாக வரலாற்றில் படிக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு ராஜாவும் இன்னொரு நாட்டை கைப்பற்றும் போது அங்கிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டு போக தான் நினைப்பார்கள். வெள்ளியும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு போவார்கள். எந்த ஒரு மன்னனும் ஒரு நாட்டை கைப்பற்றும் போது அந்த நாட்டை வளப்படுத்த விரும்ப மாட்டான், அந்த நாட்டை வளர விட மாட்டான். அங்கிருந்து எடுத்து தன் நாட்டை வளர பண்ணுவான். இதுதான் சரித்திரம். ஆனா உலகத்தில் எந்த சரித்திரத்திலும் இல்லாத ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, இந்த கோரேஸ் ராஜா சிறைபிடித்த நாட்டை, ஸ்தோத்திரம், அவன் தன் அவனிடத்திலிருந்து சிறைபிடித்த மக்களையும் அனுப்பி அந்த நாட்டையும் வளப்படுத்தி ஆலயமும் கட்டி சிறைபிடித்து கொண்டு வந்த பொன் பாத்திரங்களை எல்லாம் எவன் கொடுப்பான் அதெல்லாம் திரும்ப கொண்டு போய்
அங்க கொடுத்து ஒருத்தன் செய்யறான்னா சரித்திரத்துல இதுதான் முதல் முறையும் கடைசி முறையும் கூட. நான் சொன்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதை செய்ய யாராலும் முடியாது, கர்த்தர் மட்டும்தான் முடியும். அவர் வல்லமையானவர். அவர் வல்லமையானவர் அப்படின்றதுக்கான ஆதாரம் அதுதான். எந்த மன்னனும் செய்யாததை இவன் செய்தான் என்றால் அதுக்கு காரணம் கோரேஸ் அல்ல, கோரேசை தெரிந்து கொண்ட தேவனால். தேவனால் தான் அது நடந்தது. எவரும் செய்யா, அதுதான் அற்புதம் சொல்றோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு, இது நடந்துச்சுன்னா அது அற்புதம் கிடையாது. இதுவரை எவரும் செய்யாத ஒன்ன கோரேஸ் செய்திருக்கிறான். காரணம் கோரேசை தேவனை தெரிந்தெடுத்தார், அதனாலதான் கோரேஸ் செய்கிறான். நிச்சயமாக ஒரு சாதாரண எந்த மன்னனும் பேரரசரும் செய்ய மாட்டான். சிறைபிடித்த நாடு வளர வேண்டும் என்று நினைத்து அதையெல்லாம் செய்கிற ஒரு மனிதனை தேவனை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் சொல்றாரு, கோரேசே, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. உன்னை நான் தெரிந்தெடுத்துக்கிறேன் சொல்றாரு. தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் செய்கிறார். 44:27 நீங்கள் படித்து பார்த்தால், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் வார்த்தையினால செய்யறாரு. அவர் வார்த்தை சொன்னா நடக்குது. வானம் உண்டாக கடவுதுன்னா உண்டாகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மரம் செடி கொடிகளை உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. செத்து போனவனு வெளியே வான்னா வர்றான். கடலை அமைதலாருன்னா அமைதலாகுது. காற்று கட்டளையிடுகிறாரு, மீனு கட்டளையிடுகிறாரு. யோனாவை காப்பாத்த மீன் வருகிறது. ஆமணக்கு செடிக்கு கட்டளை இடுகிறாரு, சூறை செடிக்கு கட்டளை இடுகிறாரு, சிங்கத்தின் வாயை கட்ட கட்டளை இடுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின் கட்டளைகள் எல்லாம் நடக்குதுன்னா அவர் வல்லமையானவரா இருக்கிறாரு. வார்த்தைகளை அனுப்பி அவர் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், கர்த்தர் 2 காரியத்தை செய்யறாருன்னு சொன்ன. ஒண்ணு கோரேசை ஆசீர்வதிக்கிறாரு, இன்னொன்னு கோரேஸ் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் மூலமாக மற்றவங்களை ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் வச்சிருக்கார். பல நேரங்கள்ல முதல் விஷயம் நமக்கு பிடிக்கும், 2வது விஷயம் நமக்கு சிலருக்கு பிடிக்காது. பாஸ்டர் முதல்ல சொன்னீங்க, அது நல்லா இருக்கு. அது என்னது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடச்சி இருப்பு தாழ்பாளை முழிச்சு அந்த காலத்தில் பொக்கிஷங்களை உனக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். அது ஓகே, நல்லா இருக்கு. ஆனா நீங்க பொன் பாத்திரம்லாம் அனுப்பி விடு, மக்கள் அனுப்பு, நகரத்தை கட்டுற வேலை, அது கொஞ்சம் சிரமமானது அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இந்த 2ம் தான். ஏன்னா ஒன்னி ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா நகரத்தை கட்டுறதுக்கு தான். கோரேசே, உனக்கு முன்னாடி போய் கோணலான செவ்வையாக்குறது எதுக்குன்னா உன் மூலமா அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்கு தான் உனக்காக நான் இதை செய்யறேன்னு கர்த்தர் சொல்றாரு. கோரேசுகளே, உங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துறாரு. எதுக்கு அப்படின்னா நீ அநேகருக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துறதுக்காகத்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேகருடைய வழிகளை அநேகருக்காக நீ வழிகாட்டுவதற்காக உனக்காக தேவன் முன் சென்று கோணல்களை எல்லாம் செவ்வையாக்கி உனக்கு ஒரு வழியை காட்டுறாருன்னு பைபிள்ல ஆண்டவர் கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் உனக்கு செய்யறேன், ஆனா நீ செய்ய வேண்டிய ஒண்ணு அவரே சொல்லி வச்சுட்டாரு. இந்த கோரேஸ் எனக்காக என்ன செய்வான் அப்படின்னு நம்புறாரு ஆண்டவர். இல்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருல, நான் தெரிந்தெடுத்த என் நீதியை விளங்கு பண்ணும்படி தெரிந்தெடுத்த கோரேஸ் எனக்காக என்ன செய்வான்னு நம்பிக்கையா கர்த்தர் சொல்றாருல. எந்த கோரேஸை பார்த்துனா உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த கோரேஸ் எனக்காக இதெல்லாம் செய்வான்னு அவர் சொல்றாரு. நாம அது செய்யறது கஷ்டம் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆண்டவர் நம்புறாரு நம்மள, இதெல்லாம் என் கோரேஸ் செய்வான்னு. அதுல ஒண்ணு என்னன்னா அன்பானவர்களே, 45:13 சொல்லியிருக்கு, அவன் என் நகரத்தை கட்டுவான். வாசிக்கிறீங்களா யாராவது? 45:13. நான் ஏற்கனவே வாசித்த வேத பகுதி தான். அதுல ஒரு முக்கியமான விஷயம், என் நகரத்தை கட்டுவான். கோரேஸ் நகரத்தை கட்டுவான். எனக்கு இந்த கோரேசுகளாகி நீங்களும் நான் எதை கட்டணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. கோரேசே, உங்களை தெரிந்தெடுத்த நோக்கம், உங்களுக்காக வழி திறந்த கோணலானவர்களை செவ்வையாக்கி அவருடைய நீதியை செய்ய உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா கட்டி எழுப்ப, நகரத்தை கட்டி எழுப்ப. நீங்களும் நானும் நகரத்தை கட்ட வேணாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட. கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைய, ஸ்தோத்திரம். சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய நகரம், என் நகரம், எருசலேமை அவர் தன் நகரம் சொல்றார். அவர் மறுபடியும் 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமிக்கு அவர் ஆட்சி செய்யும் போது
அவருடைய சிங்காசனத்தை எருசலேமில ஸ்தாபிப்பார்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எருசலேம் தான் தாவீது நகரம், தாவீதின் குமாரனுடைய நகரமாகவும் எருசலேம் இருக்கும். அவர் அங்கிருந்து தான் இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த நாள் இன்னும் வரப்போகிறது. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். அவருடைய ராஜ்யம் எது? அவருடைய ராஜ்யம் சபை, அவருடைய ராஜ்யம் தேவனுடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை அறிவித்தல், அவருடைய ராஜ்யம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுதல். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவது நம் மேல் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. அதற்காகத்தான் நம்மளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். கோரேசே, உன்னை ராஜாவாக்கினது உனக்காக அல்ல, இஸ்ரவேலிலே நகரம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகத்தான் கோரேசை உருவாக்கினார். நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையில இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிரதானமான வேலை எது? உங்க பிரதானமான வேலை எது? சுவிசேஷத்தை அறிவிப்பதும் தேவ ராஜ்யத்தை கட்டுவதும். ஆனா நாம் அப்படி நினைக்கல. என்னுடைய வேலை தான் எனக்கு பிரதானம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுதான் பார்வைக்கு உண்மையும் போல தோணும். ஆமா, நான் வேலை செய்யலாம் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? ஆமா, நிச்சயமா வேலை செய்யணும்னு தான் ஆண்டவர் சொல்ல. வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவுள் பைபிள் இருக்கு. எல்லாருமே வேலை செய்யணும். ஆனா பைபிள் படி, வசனத்தின் படி, நீங்க இந்த உலகத்துக்காக சாப்பாட்டுக்காக செய்கிற வேலை 2வதுன்னு சொல்லியிருக்கு. முதல் வேலை எது அப்படின்னா சாப்பாடா? அதானே பார்த்தேன். அல்லேலூயா. முதல் வேலை எதுன்னா தேவ ராஜ்யத்தை கட்டுறது. நீங்க எல்லாம் சொல்லுங்களேன், முதல் வேலை தேவ ராஜ்யம் கட்டுறது. நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லுங்க மணி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது. அல்லேலூயா. பாருங்க, பேதுருவுக்கு ஒரு வார்த்தை சொல்ற ஆண்டவர், நீ பேதுருவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கைகளை திறவுகோலை கொடுக்குறேன். நீ பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பைபிள்ல மத்தேயு 16:19 அந்த வசனத்தை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வசனத்துல ஒரு ஆழமான சத்தியம் ஒண்ணு இருக்கு. பேதுரு கையில திறவு கோலை கொடுக்கல, திறவு கோல்களை, நிறைய சாவி கொடுக்கிறார். பேதுருவே, உனக்கு திறவுகோல்கள் நிறைய சாவி கையில கொடுக்குறேன். இந்த சாவியினால பூமியில நீ எதையெல்லாம் திறக்கிறையோ அதெல்லாம் பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இப்படி இதை எடுத்துக்கலாம் அந்த வசனத்தை. இந்த பூமியில யாருக்கெல்லாம் நீ திறந்து விடுறியோ அவங்களுக்கெல்லாம் அங்கேயும் திறக்கும். நல்ல கவனிங்க. பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுறோம்ல, இந்த சாவி இன்னைக்கு உங்க கையில் என் கையில இருக்கு. போரேசுகளே, பேதுருக்களே, நம்ம கையில கர்த்தர் சாவிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த சமுதாயத்துல, இந்த பூமியில நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இங்க எதை கட்டுறோமோ அங்கே கட்டப்படும். இது எங்க கட்டவிழ்க்கிறோமோ அது அங்கே கட்டவிழ்க்கப்படும். பூமியில நீங்கள் ஆத்துமாக்களுக்காக சபையை திறந்து விடுங்க, தேவ ராஜ்யத்தை திறந்து விடுங்க. சாவியை கையில வச்சு சும்மா இருக்கிறீங்க. நிறைய பேர் கையில சாவி இருக்கு, ஆனா ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்யல? திறந்து விடல. நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஆனா ஒவ்வொரு முறையும் திறவுகோலாலை திறந்து விட வேண்டியது இருக்கு. சும்மாலாம் கர்த்தர் சொல்லல. ஜனங்களுக்காக தேவ ராஜ்யத்தை திறந்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள், ஜனங்கள் உள்ளே வரட்டும். பூமியில் யாருக்கெல்லாம் நீங்கள் திறக்கிறீர்களோ அவர்களுக்காக பரலோகத்திலும் திறக்கப்படும். அந்த சாவியை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஆத்துமாதாயம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. சபையில ஆராதிக்கிறோம், ஆசீர்வாதமான செய்திகளை கேட்கிறோம். சபையில நிறைய நமக்கு நிகழ்ச்சிகள் இருக்கு. நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், அவரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம், உருமாற்றம் அடைகிறோம். தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் அதோடு நம்மை நிறுத்திக் கொள்ளாமல் இந்த பூமியில் பலரை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும். நீங்கள் அநேகரை கர்த்தர் அண்டையில கொண்டு வரக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அநேகருக்கு முன்பாக கிறிஸ்துவின் அன்பை நீங்க சொல்லணும். இதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் கொடுத்த வேலையை போரே செய்வான். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வேலை கொடுத்திருக்கிறாரு, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணி. ஆமென். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டிய வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பவுலும் சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:8 சொல்றாரு, பேதுருவுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல
விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டு எனக்கு கொடுத்த வேலைன்னு பவுல் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் வேலை கொடுத்துட்டாரு. அந்த வேலையை நீங்களும் நானும் கட்டாயம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, உண்மையிலே சொல்றேன், உங்களை ஒரு பெரிய கருவியா வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் அற்பமா தோணும், ஆனா அதை பயன்படுத்தினா இவ்வளவு விஷயம் அதுல இருக்கான்னு தோணும். அப்படிதான் சில கருவிகள் எல்லாம் நீங்க பார்த்தா அது சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பார்த்த உடனே ஒன்னும் விவரம் தெரியாதாலும் அதை எடுத்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஒரு புல்லாங்குழல் எடுத்து பார்த்துட்டு ஒரு விவரமே தெரியாதால் என்ன சொல்லுவாங்க? இது என்னமோ அடுப்புக்குள்ள ஊதுவாங்கல்ல, அந்த ஊதாங்குழல்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அதுன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனா அந்த அதை எடுத்து ஒருத்தர் நல்லா சூப்பரா வாசிப்பார். நீங்க கேட்டிருக்கீங்களா? புல்லாங்குழல் ரொம்ப அற்புதமா இருக்கும், அப்படியே மெய் மறந்து கேட்கலாம். அவ்வளவு இனிமே ஒரு சின்ன குழலுக்குள்ள இருக்கு. அதுல வேற ஒண்ணுமே கரண்ட்டும் கிடையாது, வேற பிரபலமா பிரமிக்கத்தக்க ஒண்ணுமே அதுல கிடையாது. ஆனா சாதாரண மூங்கில்ல 4-5 ஓட்டைகள் தான். ஆனா அதுக்குள்ள இருந்து ஏர் போகும்போது என்ன இனிமையான, நீங்களும் சில நேரம் ஊதாங்குழல் மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா அந்த ஊதாங்குழலை எடுத்து ஆண்டவர் வாசித்தாருன்னா சூப்பரா வாசிப்பாருங்க. அவர் வாயில வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவர் ஊதட்டும், உங்களை அப்படியே பயன்படுத்தட்டும் ஆண்டவர். இல்ல, அவர் பயன்படுத்துவாரு. சாதாரணமா நீங்க இருப்பீங்க, ஆனா உங்களை கொண்டு கடினமான உள்ளங்களை தொடுவார் ஆண்டவர். உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க முடியும். ஆச்சரியமா இருக்கும். நான் சுவிசேஷம் சொல்லியா இவந்தால் சபைக்கு வந்தாருன்னு ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம சொன்னா இருந்தாலும் எதாவது நினைப்பாருன்னு. அவரு எவராச்சும் சொல்ல மாட்டாருன்னு அவரு காத்து கிடக்காரு. சில நேரம் அப்படி அமையும். நீங்க பாத்திருக்கீங்க, நான் நம்ம சொன்னா தப்பா நினைச்சிடும் நினைப்பீங்க. நான் சொன்ன பிறகு பார்த்தா உங்களுக்கு ஆகா இவ்வளவு ஏங்கி கடந்திருக்கிறாரா, ஒரு தேவையில அவர் இருந்திருக்கிறாருன்னு பிறகு தெரியும். யோசிக்காதீங்க, சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தான் அவருக்காக வச்சிருப்பார் ஆண்டவர். அவருடைய வாழ்வின் கண்ணீரை மாற்ற உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்தும் நோக்கம் வச்சிருப்பாரு. நீங்க தயவு செய்து உங்களுடையதான அந்த வரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க மேல தேவன் கொடுத்த பொறுப்பை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு மனுஷர் மேல் விழுந்த கடமைன்னு பைபிள் இருக்கு. நீங்க கட்டாயம் தேவனுடைய சேவை செய்யணும். தேவனுக்காக சேவை செய்ய நீங்க காலெடுத்து வைக்கும் போது அவர் உங்களுக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோரேசே, நான் உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம், உனக்கு சிங்காசனம் தந்த நோக்கம், உன்னை ஆசீர்வதித்த நோக்கம், உனக்காக இருப்பு தாழ்பாக்களை முறித்த நோக்கம் என்னவென்றால் உன்னை பயன்படுத்தி என்னுடைய நீதியை நிறைவேற்ற, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. உங்களை என்னை ரட்சித்தது நோக்கம், உங்களை கொண்டு தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் நோக்கத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு தேவ நோக்கத்தை செய்யாமல் விட்டு விடாதிருங்கள். உங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ரெண்டாவது, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் வேலையை நீ செய்வ நம்புறேன். அப்புறம் சொல்றாரு, அந்த வேலையை செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சு செய்வான்னு சொல்றார். என்னெல்லாம் தேவைன்றத அவன் கண்டுபிடித்து செய்வான்னு சொல்றார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இந்த கோரேஸ் அது இப்படியெல்லாம் செய்ய அவனை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். குறிப்பாக ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு ஒரே மாதிரி எல்லாராலும் முடியாது, ஒரே மாதிரி இல்லை. மற்றவர்கள் செய்வது போல கோரேஸ் செய்திட முடியாது. கோரேசுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் அவன் செய்ய முடியும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு மற்றவர்களை பாராதிருங்கள். அவங்க செய்யற மாதிரி நீங்க செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு செய்யறதுக்குன்னு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருப்பார். கோரேஸ் தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் செய்தான். அன்பானவர்களே, எஸ்ரா செய்ததை நெகேமியா செய்யல, நெகேமியா செய்ததை எஸ்ரா செய்யல. ஆண்டவரால் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி செய்யல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகளில் செய்தார்கள். நீங்க இன்னொரு சகோதரி செய்யற மாதிரி நீங்க செய்ய முடியாது. ஏன்னா உங்க சூழ்நிலை வேற, உங்க குடும்ப சூழ்நிலை வேற, உங்களுடைய பொருளாதாரம் வேற, உங்க குடும்பத்தின் இருக்கிற மக்களுடைய நிலைமைகள் வேற, எல்லாமே வேற வேற வித்தியாசமான குடும்பங்களில் இருக்கிறோம். இன்னொரு மாதிரி உங்களால முடியாது, ஆனா உங்களால முடியும். சொல்லுங்க, இன்னொரு ஆளை போல முடியாது, ஆனா நம்மளால முடியும். நம்புறீங்களாங்க? அவரை மாதிரி முடியாது, ஆனா என்னால் முடியும்.
அவர் முடிக்கும் வேலையை நான் முடிக்க முடியும், ஆனா அவரை போல முடிக்க முடியாது. நான் வேற வழியில முடிக்கும். இதுதான் நோக்கம். இன்னொருத்தருடைய வழியை நீங்க பயன்படுத்த முடியாது. சில நேரம் அடுத்தாள் வழியை பயன்படுத்தி தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஹலோ, ஒரு நாள் எங்க வீட்டில் பாஸ்டம்மா குழம்பு வச்சாங்க. என்ன குழம்புன்னா, பாஸ்டம்மா சிக்கன் குழம்பு சாப்பிட்டுக்கல. எல்லாரும் நிறைய சபை மக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டம்மா சிக்கன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். கட்சியில் பலமுறை வச்சிருக்காங்க, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குழம்பு வைக்கிற பாஸ்டர்மா ஒரு நாள் ஐடியா அவங்க தங்கச்சி கிட்ட கேட்டாங்க. அவங்க தங்கச்சி ஒரு ஐடியா சொல்லி இப்படி சிக்கன் வச்சா சூப்பரா இருக்கணும். அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு நல்ல கிருபை கொடுத்துருக்கிறாரு, சிக்கன் நல்லா வைப்பே, எதுக்கு அடுத்த பொம்பளைகிட்ட கேட்கன்னு சொன்னேன். நிறைய நேரம் நல்லா தான் இருக்கும், ஆனா அடுத்தால பார்த்து பார்த்து நமக்கு நல்லா இருக்கும் வராது. சில நேரத்தில் அடுத்தால பார்க்காதீங்க. அடுத்தால பார்த்து கெட்டு போனது நிறைய இருக்கு. இன்னொருத்தர் போட்ட வழி பாதை வேணாம். நமக்கே கிருபையும் வரமும் இருக்கு. நம்மளை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தணுமோ அப்படி அவர் நம்மளை பயன்படுத்துவாரு. இன்னொரு ஆள் மாதிரி செய்ய நினைக்காதீங்க. இன்னொரு ஆள் செய்யணும்னு உங்களால் முடியவும் முடியாது. இன்னொரு ஆள் செய்யற வழியில செய்யாம இருக்கலாம், ஆனா அவங்க கொடுத்த ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியும். அந்த வழி வேற, உங்க வழி வேற, வேற மெத்தடு. ஆனா நம்ம எல்லாரும் தேவராஜ்யத்தை கட்டுறோம். அவங்க இன்னொரு வழியில தேவராஜ்யத்தை கட்டட்டும், நம்ம வேற வழியில தேவராஜ்யத்தை கட்டுவோம். உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். போரேசே, உங்களுக்கு என்ன வழி செட் ஆகும்னு கண்டுபிடிங்க. போரேசங்களே, நீங்க எப்படி தேவராஜ்யத்தை கட்டணும்னு இன்னொருத்தர் சொல்ல வேணாம். நீங்க தேவராஜ்யத்தை கட்டணும் எப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். உங்க குடும்பத்துக்கு ஏற்ற வழியில, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வழியில நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு வழி கட்டாயம் இருக்கும். கண்டுபிடியுங்கள். மற்றவர்களை போல உங்களால முடியாது, ஆனா உங்களால முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் தருமபுரி மாவட்டத்தில் ஊழியம் செய்யப்பட்ட போது இன்னொரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்திருந்தார். ஆளை பார்த்தா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அவருக்கு கீழே ஒரு 400 பேர் வேலை செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். தாலுகா ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணுற மனைவி ஒரு வங்கியில் மேலாளர். அவங்க மனைவி வங்கியில் மேலாளர், மேனேஜர். அவர் வந்து ஒரு அதிகாரி. அவர் மட்டும்தான் வந்திருந்தார். அப்போ ஒரு கையில் வந்து ஒரு கிளி ஜோசிய பெட்டி ஒன்று இருந்துச்சு. என்னடா ஆளை பார்த்தா நீட்டா இருக்காரு, மனுஷன் ஜோசியக்காரர் போனாரி இருந்தார். அப்போ என்னடான்னு கேட்டா, அந்த பாஸ்டருக்கு முன்னாடி இவர் வந்து சொன்னாரு, பாஸ்டருக்கு ஒரு சீட் எடுத்து போட்டுறாரு. என்னடா நடக்குதுங்க? அந்த கிளி ஒவ்வொன்றா எடுத்து என்ன செய்யுது, போட்டுட்டு ஒரு சீட் எடுத்துக்கொண்டு பாஸ்டருக்காக ஒன்று எடுத்தது. அவர் அதை எடுத்து உள்ள எடுத்து பார்த்தா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நானே ஜீவனுள்ள தேவன்னு பூரா உள்ள ட்ராக்ஸ் வச்சிருக்காரு உள்ள. அதுக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கதையா சொல்றாரு, நான் இந்த கிளியை வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னாரு. ஆம்பூர்ல விற்கிறாங்க பாஸ்டர் இந்த கிளி ஜோசியம் எப்படின்னு விலைக்கு. அன்றைக்கு தான் எனக்கு தெரியும், ஜோசியக்காரன் சூப்பர். அது எப்படிங்க 4-5 எடுத்து போட்டு கரெக்டாக ஒன்று எடுத்து கொடுக்குது, அதில் அவங்க கும்பிட்டு சாமியாக வருது அப்படின்னு கரெக்டாக காமிப்பான். இது எப்படின்னா, அந்த அவரை பார்த்தா அவர் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துக்கிட்டு இந்த கையை தொட மேலே வச்சிருக்காரு. கையை வந்து எப்போ டபக்குன்னு மடக்கிறாரு, அப்போ சீட்டு தூக்கிறது. அல்லேலூயா. அது கை தான் அவருக்கு சிக்னல். அது வரைக்கும் சீட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன சீட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த வீட்டை பார்த்தா அங்கே வசனம் இருந்துச்சுன்னா கரெக்டாக மாதா போட்டோ எடுத்துருவாரு. அந்த கை சிக்னலை வச்சு அந்த கிளியை பழக்கி வச்சிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்து. எப்போ இப்படி பண்ணணுமோ அப்போ அந்த கிளி சீட் எடுக்கும். இதுக்கு ட்ரைனிங். அதுதான் 2000 ரூபா கிளி. அப்போவே 2000 ரூபா, இப்போ 15,000 30,000 இருக்கும். அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து அந்த கிளியை வச்சிருக்காங்க. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஆனால் இந்த அதிகாரி அவருடைய வேலை முடிஞ்சு அந்த அம்மா பேங்க்ல முடிச்சு வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து இந்த கிளிச்சோசியை பெட்டி தூக்கிட்டு கிராமத்துக்கு போயிடுவாங்களாம். கிராமத்தில் மத்தியில் ஒரு அரச மரம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு அரச மரம் இருக்கும். அதில் சுற்றி சிமெண்ட் கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு ஆம்பளை போகிற லுங்கியோட தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு தாயம் விளாண்டுக்கிட்டு கிடக்கும் பாருங்க. சாயங்காலமானா களை எடுத்துட்டு பொம்பளைங்களாம் வீட்டுக்கு வருவாங்களே. அப்போ வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தாயை கட்டையில கிளிச்சோசத்தை வச்சு ஐயாவுக்கு ஒரு சீட் எடு அப்படின்னு சீட் எடுத்து பூரா வசனத்தை சொல்லி
ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு அறிவிச்சு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு மெத்தட் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த மெத்தட் படி சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்தி ரட்சிப்பு நடத்தி அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கி பக்கத்து கிராமத்துல கூடிய பாஸ்டர் கையில கொடுத்துட்டு அவர் வேற கிராமத்துக்கு போயிடுறாரு. நான் பார்த்தேன், நம்ம எவ்வளவு வெக்கப்படுறோம். அவர் நீட்டா இருக்காரு, ஆளு சூப்பரா இருக்காரு. அன்னைக்கு அவங்க மனைவி வரல, ஆனா அவங்க மனைவி ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னா எவ்வளவு வேலை இருக்கும். முடிச்சு சாயங்காலமானா கணவன் மனைவி இப்படி ஒரு கிராமத்துல வேலைக்கு போறாங்கன்னா, போரேசே உங்களுக்கான வழியை கண்டுபிடிங்க. நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் முடியும் போது அன்னைக்கு யோசிக்க கூடாது, நான் அவருக்காக ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சே, முழு வாழ்க்கையும் எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டேனே, அவருக்காக என்னால வாழ முடியலன்னு ஒரு இடத்துல நீங்க நினைக்கும் போது எதுவுமே செய்ய முடியாது. அவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு, அது உங்களுக்கானது. ஆனா தேவனுக்கான ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க காலங்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க யோசிக்கும் போது உங்களால் செய்ய முடியாது. இப்பவே செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்க வேலை இருக்கட்டும், அதை செய்யுங்க. அதோடு சேர்த்து தேவனுடைய வேலையை செஞ்சிடும். உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நோக்கம் அவருடைய வேலை செய்யறதுக்காக ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். யாருக்கோ அப்படி நினைச்சிடாதீங்க. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரவர் இடத்திலிருந்து அவரவருடைய சூழ்நிலைக்கேற்ற வகையில் எந்த வழியிலாவது அவரவருக்கு முடிந்த வழியில் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஏழைகளும் தேவராஜ்யம் கட்ட முடியும், பணக்காரர்களும் கட்ட முடியும், படித்தவர்களும் கட்ட முடியும், படிக்காதவர்களும் கட்ட முடியும். நிறைய சாட்சிகள் ஏராளம் உண்டு. இருக்கும் இடத்திலிருந்தே அவர் ராஜ்யம் கட்ட முடியும், அலைந்து திரிந்து ராஜ்யம் கட்ட முடியும். ஏதோ ஒரு மாநிலத்திற்கு போய் ஒரு மிஷனரியாய் போய் அவருடைய ராஜ்யம் கட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் தான் இருக்கும் கிராமத்திலேயே, தான் இருக்கும் இடங்களிலேயே தேவராஜ்யம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எங்கேயும் போக வேண்டாம், போன் எடுத்து அடிச்சாலும் நிறைய பேருக்கு பேச முடியும். எத்தனையோ பேருக்கு நான் போன் அடிச்சு பேசுறாங்க. இன்னைக்கு அந்த வசதி இருக்கு. யார் யாரெல்லாமோ போனை யூஸ் பண்றாங்க. தேவ பிள்ளைகள் பயன்படுத்தினா என்ன, காலையிலும் சாயங்காலத்துக்குள்ள 10 போனாது வந்துடுது. நான் பஜாஜ்ல இருந்து பேசுறேன், நான் HDFC பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு 10,000 லோனு ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க, சாயங்காலம் வாங்க எடுத்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வருதா வரலையா? ஏகப்பட்ட போனுங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, உங்களுக்கு டெபிட் கார்டு வேணுமா? இல்லைங்க இரு சார் வச்சிடாதீங்க, இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். நம்மளை என்ன மாதிரி மயக்கி பேசுதுங்க, பொம்பளையில விட்டுருக்காங்க. சிக்னல் அப்பதான் நிற்போம், போன் அடிச்சிரும். ஹலோ, நம்ம சொந்தக்காரங்க வேணா பேசுவான்னு தான் எடுப்போம். எடுத்தா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா லோனு சாங்ஷன் ஆயிருக்கு. நான் கேட்கவே இல்லைங்க. இல்லை கேட்காமலே தருவோன்றான். 2 லட்சம் ரூபா சாங்ஷன் ரெடியா இருக்கு. முன்னாடி எல்லாம் கேட்டா கூட இவனு கொடுக்க மாட்டான். முன்னாடி கேட்டா கூட இல்லப்பா நாளைக்கு வாங்க அப்படி. இன்னைக்கு அப்படி இல்லை, உடனே. ஏகப்பட்ட பேர் அவங்கள கோவப்பட்டும் பேச முடியல. பாவம் அவங்களுக்கு வேலைக்கு இருக்காங்க. ஆனால் நமக்கு டென்ஷன் ஆகுது. வேண்டான்னு தான் சொல்றேன். நான் பஜாஜ்ல இருந்து மட்டும் காலையில ஒரு ஆள், மத்தியானம் ஒரு ஆள், சாயங்காலம் ஒரு ஆள், 4 முறை பேசுறான். நம்ம காலையில் தானே வேண்டான்னு சொன்னேன். அது வேற ஆள் சார், நான் வேற ஆளு. ஏங்க, இந்த உலகம் இன்னைக்குள்ள வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துதுங்க. இந்த உலகம் பிசினஸ் மேன் எல்லாத்துக்குமே சரி, பல வழிகளில் இன்னைக்குள்ள நவீன பொருள் கருவிகளை, வாய்ப்புகளை, நவீன வாய்ப்புகளை, கருவிகளை இந்த உலகம் பயன்படுத்துது. சாத்தான் அவனுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு மீடியாவை பயன்படுத்துறான், எல்லாத்தையும் பயன்படுத்துறான். சபை பயன்படுத்தலையே, தேவ ஜனங்கள் பயன்படுத்தல. நீங்க எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்ல வசனம் அனுப்பியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்க, எத்தனை சொந்தக்காரங்களுக்கு போன் மூலமாக நீங்க பேச முடியும், வாட்ஸ்அப் அனுப்ப முடியும். சத்தியம் ஒரு வார்த்தை சில நேரம் அவனை சுத்தமாக்கும். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்றிவிட முடியும். அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு உங்களுக்கான ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க செய்தாக வேண்டுமே. சில வழிகளை சபையில வச்சிருக்கோம். கேஸ்டல் மெத்தட், கைப்பிரதி ஊழியங்கள், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், சிலதை நம்ம பொதுவாக வச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்து அதுல செய்யலாம்.
ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லைன்னா நீங்க தனியா உங்களுக்கான வழியை கண்டுபிடிச்சு எப்படியோ தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அவர் ராஜ்யம் கட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. உங்களை எல்லாரும் அன்பா கூப்பிடுறேன், செவ்வாய்க்கிழமை வாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வாய்ப்பு காற்றுள்ள போதே எல்லாம் தெரியும். கிடைக்கும் போது நீங்க ஆண்டவருக்காக நீங்க அவர் ராஜ்யம் கட்டிடுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்ணும் சரியா தெரியாது, காலும் சரியா நடக்க முடியாது, நம்மளால நினைச்சா கூட செய்ய முடியாது. இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், வாலிபர்களே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நன்றாக இருக்கும் போதே, சுகமா இருக்கும் போதே, ஆசீர்வாதமா இருக்கும் போதே, அல்லது ஓடிக்கொண்டிருக்கும் போதே, பலனா இருக்கும் போதே அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக உங்க வாழ்க்கையை கொஞ்சம் கொடுத்துருங்க. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக அவர் ராஜ்யம் கட்டணும். உங்களுடைய நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோரேசை பார்த்து ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானவைகளை செய்வான். ஏசாயா 44:28 வாசிக்கிறீங்களா? 44:28 வாசிக்கிறீங்களா? கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். முக்கியமா நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். நான் உங்களுக்கு சொல்றேன், மூணாவது அவன் மேல் அவர் வைத்த நம்பிக்கை என்னன்னா, எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். கோரேஸ் ஆண்டவர் எவ்வளவு நம்பி இருக்காரு பாருங்களேன். ஒரு அந்நிய ராஜா தான், ஆனா அவனை ஆண்டவர் முழுமையா நம்பி இருக்காரு. இன்னைக்கு உங்களை என்னையும் ஒரு கோரேஸாக அவர் நம்புறாரு. அவருக்கு பிரியமானதை செய்வோம் என்று நம்புகிறார். அவருக்கு பிரியமானதை செய்ய தேவன் கிருபை செய்வாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 14:22 நீங்க படிச்சீங்கன்னா, அந்த ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது நினைக்கிறேன். அந்த ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் பண்றாரு. அப்புறம் வேலைக்காரனை கூப்பிட்டு நீ போய் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரன் போய் ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து சாலையில வச்சுட்டான். முடிச்ச பிறகு அடுத்து அவன் சொல்ற வார்த்தை தான் கவனிக்கணும். என்ன சொல்றான்? இன்னும் நீங்க நல்லா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த வேலைக்காரன் அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? அடுத்து நம்மளை என்ன பண்ணிடுவாரு? இன்னொரு வேலை கொடுத்துருவாரு. அதனால அவர் சொன்னதை மட்டும் செஞ்சாச்சு. சொன்னதை செய்யறது செஞ்சா குற்றம் இல்லை. அடுத்து நம்மளை குற்றம் சொல்ல மாட்டாங்க. ஏன் செய்யணும்? அவர் சொன்னதை செஞ்சாச்சு இல்ல, போதும் இல்ல. கடமையை மட்டும் செய்கிற வேலைக்காரனாக அவன் இல்லாமல், கடமையை தாண்டி தன் எஜமானுடைய சித்தம் செய்கிற, எஜமானுக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. கேட்கிறான், இன்னும் இடம் இருக்கு எஜமானே. நினைச்சிருந்தா அவன் ஆள் வந்துருச்சுல்ல, அவன் சொன்ன செஞ்சுட்டான்ல, போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே, எல்லாம் சோறு போட வேண்டியது தானே. ஆனால் சொல்ல இன்னும் இடம் இருக்கு. அப்படின்னா ஏன் வேலை முக்கியம் இல்லை, அவர் மனசு நிறைவடையணும், அவர் திருப்தி அடையணும், அவருக்கு பிரியமானது என்னன்னு அவர் சொல்லாமலே விளங்கி கொள்றவன் தான் உண்மையான வேலைக்காரன். எஜமான் சொன்னதை மட்டும் செய்யற வேலைக்காரன் நார்மல். ஆனா எஜமான் சொல்லாமலே தானா புரிஞ்சுக்கிட்டு இதுதான் எஜமானுக்கு பிடிக்கும், இதுதான் அவருக்கு பிரியமானது, இன்னும் நிறைய பேர் வந்தாதான் அவர் மனசாரும். அவர் எஜமானுடைய மனசு குளிரணும்னா ஃபுல்லா ஆள் இருக்கணும். தெரிந்து கொண்டு கேட்கிறான், இன்னும் இடம் இருக்கு, இன்னும் போய் அழைத்து கொண்டு வா. கோரேசுகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேலைக்காரங்களா இருக்கிறோம். அவர் சொன்னதை மட்டும் செய்யாம சொல்லாததையும் அவர் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்ற ஒரு நல்ல வேலைக்காரனா இருப்பான். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னா அவர் அலையில சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எப்போ அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட முடியும்னா, அவரோட ரொம்ப நெருங்கி பழகினா தெரியும், இதுதான் அவருக்கு தெரியும்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாரை ரொம்ப தெரியும்? உங்களுக்கு யாருடைய மனது தெரியும்? யாராவது யாருடைய மனது உங்களுக்கு நன்றாக தெரியும்? என்னங்க? அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரரு, உங்க வீட்டம்மா, உங்க பிள்ளைகள், அவங்கள தெரியும். ஏன்?
அவங்களோட குப்பை கொட்டியாச்சு பாஸ்டர். இத்தனை வருஷமா கூட வாழ்ந்தாச்சு. சில சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் 50 இன்னும் இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சில ஆள் இருப்பாங்க. ஆனா நெருக்கமான இடத்துல பாஸ்டர்மாவுக்கு என்னையே தெரியும். எங்கேயாவது போனா ஏதாவது கொடுத்தாங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க, இது பாஸ்டர் பிடிக்கும் பிடிக்காது. ஏன்னா பார்த்து பார்த்து அதை செஞ்சு பழகினதுனால எப்போ என்ன சாப்பிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும், என்ன சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில யாரோடு நெருங்கி பழகிறோமோ அவங்கள தெரியும். நாம் கர்த்தரோடு நெருங்கி பழகினா அவருடைய கைகளின் செய்கை மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, அவர் மனதும் நமக்கு தெரியும். அவருடைய சாதாரண வேலைக்காரனாலே வார்த்தையை மட்டும் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உண்மையான வேலைக்காரனாலே அவருடைய மனதின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வேலைக்காரன் அவருடைய மனதின் ஆழத்தை புரிந்து கொண்ட வேலைக்காரன். நாம் ஜெபம் பண்ண போறோம். எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்க போறோம். சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட உங்களை முழுசா அர்ப்பணம் செய்யணும்னு கேட்குறேன். அப்பா, நீங்க உங்க சித்தத்தை செய்யற ஒரு வேலைக்காரனா என்னை மாத்துங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு என் வழிகளை நீர் செம்மையாக்கும். எனக்கு முன்னாடி இருக்கிற பாதையை கோணலை நேராக்குறதுக்கு என் மனசுக்குள்ள உள்ள கோணலான பாதையெல்லாம் நேராக்குங்க ஆண்டவரே. அப்படி சொல்றீங்களா? அல்லேலூயா. சகோதரா, சகோதரி, உங்களுக்காக அவர் ஒரு பாதையை செவையாக்கணும்னா, கோணலை செவையாக்கணும்னா, உங்களுக்குள்ள சில கோணலான வழியெல்லாம் இருக்குல்ல, அதை சரி செஞ்சிட்டா உங்களுக்காக முன்னாடி இருக்கிற ஒரு வழியை செவை ஆண்டவர் மாத்துவாரு, கோணலை மாத்துவாரு. எல்லா கண்ண மூடி இருப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் சத்தமா கத்தட்ட ஒப்பு கொடுப்போம். சகோதரனே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். ஆமென். அந்த நம்ம சந்ததியில் அவரை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லா நாட்டு நடப்பெல்லாம் அவருடைய வருகை சமயமா இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். வெறும் கையனாய் பரலோகில் நான் வருவதில்லை. ஆண்டவருக்காக பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யட்டும். கர்த்தருக்காக பிரகாசிக்க கர்த்தர் பண்ணட்டும். ஒரு முறை கூட எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை கொண்டு அவர் நகரத்தை, பரலோக ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன கர்த்தர் பயன்படுத்துவாரு. நான் கொடுத்த வேலையை செய்ய எது தேவையோ அதெல்லாம் அதை எனக்குள்ளே கர்த்தர் கண்டுபிடிக்க கிருபை செய்வாராக. கண்டுபிடிங்க. நீங்க என்ன செய்ய முடியும்னு கண்டுபிடிங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட என்ன நீங்க செய்ய முடியும்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு வரம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு. சகோதரா, சகோதரி, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறாரு. யாராலும் முடியும், உங்களால முடியும், நீங்க செய்ய முடியும். ஆனா நீங்க கண்டுபிடிங்க. இன்னொருத்தர் மாதிரி இல்ல, உங்களுக்கு உங்க சூழ்நிலைக்கேற்ற ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கணுமா? அல்லேலூயா. வாலிபனே, தம்பி, உன் நண்பர்களுக்கு, சின்ன பிள்ளைகளே, பெரியவர்களே, வயதானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் உங்களை ஆண்டு பயன்படுத்த முடியும். பார்க்கறதுக்கு சாதாரணமான கருவிதான். ஆனா கர்த்தர் கையில வந்தா பயன்படுத்தினார்னா, அதை பயன்படுத்தினா தெரியும். யார் பயன்படுத்துறான்ற பொறுத்து இருக்கு. ஒன்றும் தெரியாத ஆள் வாசித்தா வெறும் காத்து தான் வரும். அவர் எடுத்து வாசித்தார்னா இசை வரும். உங்களை அவர் எடுத்து பயன்படுத்தினார்னா உங்க மூலமா அற்புதம் நடக்குங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து அனைவருடைய கண்ணீர் மாறும். கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கல. ஹல்லேலூயா. இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நீங்க ஒரு நல்ல கருவிதான், ஆனா இன்னும் பயன்படுத்தப்படல. அப்படியே இருக்கு. நீங்க கருவியாகிய உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு விட்டு கொடுங்க. நீங்க எழுந்து ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை செய்ய ஆரம்பிச்சாலே போதும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நீங்க முன் வந்தா போதும், ஒரு அடி எடுத்து வச்சா போதும், அவர் உங்களை பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுத்தா கர்த்தர் பயன்படுத்துவார். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த 2வது ஆராதனையில உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கோரேசை, உம்மை அறியாத ஒரு மனிதனை பயன்படுத்தி உம்முடைய நீதியை நிறைவேற்றினீரே. ஆண்டவரே, இஸ்ரவேலை கட்டி எழுப்பினீரே. எந்த மனுஷனும் செய்யாத ஒன்ன கோரேஸ் மூலமா செய்தீரே. எனக்கு இந்த கால வேளையில தேவனே, கோரேசுகளாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. இன்னொருத்தருடைய வழியில் அல்ல, எங்கள் வழியில செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைக்கேற்ற ஒரு வழியை நீர் தர முடியும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்ட பண்ணுங்க. அதே நேரத்தில் அதை செய்வதற்கு எங்களுக்கு நீர் வழி திறக்கிறவர், எங்களுக்கு வழி திறக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் வழி திறக்கிறவர் ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி தருளும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.